இந்த மாதத்திலே விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நோ யுவர் மிஷன் என்கிற தலைப்பில் வித்தவுட் ஃபெய்த் வி கேன் நாட் டூ காட்ஸ் மிஷன். அந்த தலைப்பில் முதல் வாரத்தில் த ஃபெய்த் ஆக்ட்ஸ், கிரியை நிறைந்த ஒரு விசுவாசம், விசுவாசம் கிரியை செய்கிறது. இரண்டாவது வாரத்தில் கிரியை விசுவாசம் நம்மை ஒருவருக்கொருவர் தாங்குகிறது, சப்போர்ட்ஸ் ஈச் அதர். இந்த நாளிலே விசுவாசத்தினுடைய இன்னொரு பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். விசுவாசம் ஒருவரை ஒருவர் பராமரிக்கிறது. Faith cares for one another. அறுப்பின் பண்டிகை என்று சொன்ன உடனே நமக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கணும். We really come to thank God. எங்கேயோ பிறந்து, எங்கேயோ படித்து, எங்கேயோ வளர்ந்து இந்த இடத்திலே வந்து ஆண்டவர் நம்மை இந்த அளவிற்கு ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவருடைய நன்மைகளை நாம் எண்ணி பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுவது போல நாம் அடிக்கடி சொல்லுகிறோம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அடிக்கடி நாம் மறப்பதினாலே நமக்கு விசுவாசம் வருது. அடிக்கடி மறப்பது இன்னும் தொய்வடைந்து போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய விசுவாசம் ஒவ்வொருவரும் எது அடிப்படையாக இருக்கிறது? எந்த சத்தியங்கள் நம்மை இன்ஸ்பயர் பண்ணுகிறது? வாட் ஆர் த பேசிக் இன்சைட் ஸ்கிரிப்சர் டு இன்ஸ்பயர் us each other through our faith? நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக நாம் ஒருவரை ஒருவர் கேர் பண்ணுவதற்கு நமக்கு தூண்டுதலை கொடுக்கக்கூடியது என்ன என்கிற இந்த கேள்விக்கு தான் இந்த தியானத்திலே நாம் பதில் சொல்ல போகிறோம், வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஏசாயா 12ஆம் அதிகாரத்தை இந்த நாளில் தியானத்திற்கென்று நான் எடுத்துக்கொள்கிறேன். ஐசியா சாப்டர் 12. ஏசாயா 66 அதிகாரங்கள் இருக்கிறது. கன்ஃபர்மேஷன் கிளாஸ்ல நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது வேதத்தில் எத்தனை புத்தகங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பார்ப்பார்கள். அப்பொழுது உடனே நான் சொல்வேன், ஏசாயாவிலே எத்தனை அதிகாரம் என்று கேட்பேன். அவர் 66 பாஸ்டர் என்று சொல்வார்கள். 66 என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வேன். வேதத்திலே 66 புத்தகங்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியிலே 66 அதிகாரங்கள். அதுல எல்லா அதிகாரமுமே நீண்ட அதிகாரங்கள். When you read the chapters of Isaiah, it's a very lengthy chapters, long chapters, right? சில சமயத்தில் ஒரு சாப்டர் நீங்க வாசிக்கும் போது இது எப்பொழுது முடிய போகிறது என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய சாப்டர்ஸ். ஆனால் 12ஆம் அதிகாரம் ரொம்ப சின்ன சாப்டர். இட்ஸ் a very short poetical prophecy. 12ஆம் அதிகாரம் இந்த வசனங்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். அறுப்பின் பண்டிகை என்பது நமக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல, திருச்சபைக்கு. இதற்கு பின்பாக யூத பாரம்பரியம் என்று ஒன்று இருக்கிறது. The Jewish people, the people of Israelites celebrated the harvest festival. When they celebrate the harvest festival, they come and listen to God and give thanks. Thanks for all the things. But everyone cannot come and thanks from the bottom of our heart unless they know the reason why are you thanking God. இல்லையா? சில சமயத்தில் தேங்க்ஸ் என்று சொல்லுவது எளிமையாக இருக்கும். ஆனால் அது உள்ளத்திலிருந்து வருகிறது என்பதுதான் முக்கியமான காரியம். உதட்டளவிலே நன்றி செலுத்துவது வேறு, உள்ளத்திலிருந்து உதட்டு வழியாய் நன்றி செலுத்துவது வேறு. நம்முடைய உள்ளத்திலே நாம் ஆண்டவரை எதற்கு நன்றி செலுத்துகிறோம் என்கிற சத்தியத்தை புரிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த நன்றி செலுத்துவது மிகவும் முக்கியமானது. ஏசாயா தீர்க்கதரிசி 3 முக்கியமான காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். 3 முக்கியமான 3 important truths and the blessings Isaiah realized in his life. 1வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். இஸ்ரேல் ஜனங்கள்
அவர்களை பற்றி ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று அவர்களை அழைத்தார். வணங்கா கழுத்துவர்கள் என்று சொன்னால் அவர்கள் கழுத்தை திருப்ப மாட்டாங்க. இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது தலையை தாழ்த்துவாங்க, பிரச்சனை போன பிறகு தலையை நிமித்திடுவாங்க. அவங்களுக்கு சொன்னாலும் எத்தனை முறை சொன்னாலும் புரியாது. இந்த அடிக்க அடிக்க அசையாத ஒரு மரம் மாதிரி இல்லையா, ஒரு கல் மாதிரி தான். அவங்க எத்தனை முறை பட்டாலும் திரும்பவும் அதே மாதிரி தான் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார்? சிட்சித்தார். கோபமாரா என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் கோபமாய் இருக்கிறார் என்பது, அந்த வசனத்தில் சொல்லப்படுகிற அந்த கோபம் என்பது ஒரு பகைஞ்சன், ஒரு எதிராளி கொடுக்கக்கூடிய கோபம் கிடையாது. இட் இஸ் நாட் த ஆங்கர் ஆஃப் an enemy. It is it is a frustration of your father. ஒரு பிள்ளை தவறு பண்ணும் பொழுது அந்த தவறை பார்த்து விட்டு ஒரு தகப்பன் சும்மா இருக்க முடியாது, ஒரு தாய் சும்மா இருக்க முடியாது, அதை கண்டிக்கிறார்கள் இல்லையா? அதற்கு அந்த விதமான ஒரு கோபம், அழிப்பதற்காக அல்ல, மாற்றுவதற்காக ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை சிருஷ்டித்தார். அவர்கள் போகிற பாதை அடிக்கடி தவறி போகிறதுனாலே ஆண்டவர் அவர்களை மாற்றுகிறார். இங்கே சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பாக பாவம் செய்தோம், நாங்கள் பெரிய பிரச்சனையெல்லாம் சந்தித்தோம், ஆனால் ஒன்று மாத்திரம் எங்களுக்கு தெரியும், எல்லாவற்றிலும் நீர் இருந்தீர். God is in control and he is with us always. நாங்கள் உம்மோடு இருக்கும்போது என்னோடு கூட இருந்தீர், நாங்கள் தூரமாய் போனாலும் எங்களை தேடி வந்து பிடித்து கொண்டு வருகிறீர், நீர் எங்களை விட்டு என்றைக்குமே நீங்கவில்லை என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது உண்மையான காரியம். ஆண்டவர் பலமுறை பேசினாலும் சில முறை நாம் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறோம், ஆனால் சில முறை ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறதில்லை. ஆண்டவர் செய்யாததை செய்யாதே என்று சொன்னால் அதை செய்வோம், செய் என்று சொன்னால் அதை செய்ய மாட்டோம். இந்த காரியம் நாம் செய்கிறதுனாலே சில சமயத்தில் நாம் கடினப்படும் பொழுது ஆண்டவர் சிற்றியை அனுப்புகிறார். எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரத்தில், தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறான், அவனை சிட்சிக்கிறான். அந்த அடிப்படையிலே ஆண்டவர் நம்மை திருப்பி கொண்டு வருகிறார். ஆனால் ஒன்று நிச்சயம், நாம் ஆண்டவரோடு கூட இருந்தாலும் சரி, ஆண்டவர் விட்டு தூரமாக போக முயற்சித்தாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஐயோ இப்படி தூரம் போறான்னு சொல்லி தூக்கி எறிவதில்லை, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை ஏசாயா தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசியில் எண்ணி பார்க்கிறார். ஆண்டவரை நான் எதுக்கு துதிக்கிறேன், ஆண்டவருக்கு எதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், நான் முறையாக இருந்தாலும் முறையற்ற இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நல்லது செய்யும் போது மக்கள் நம்மோடு கூட இருப்பார்கள், ஆனால் ஒரு தவறு செய்யும் பொழுது மக்கள் நம்மை பார்த்து கேட்பார்கள். சில சமயத்தில் நமக்கு நியாயந்து இருப்பார்கள், ஆனால் ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நல்ல உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேனே, பேதுரு ஆண்டவரை எத்தனை முறை விசனப்படுத்தினார். முறை ஆண்டவரே உமக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே என்று சொன்னார் இல்லையா? நீர் சிலுவையை பற்றி பேசக்கூடாது என்று சொன்னார். அவர் அந்த விதமாக ஆண்டவரோடு மல்லு கட்டி நின்ற பேதுருவையும் ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு சந்திக்கிறார் இல்லையா? பேதுருவே, இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? தேவன் எவரையும் புறம்பே தள்ளுகிறதில்லை. இது தேவனுடைய சிறப்பான குணம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் தள்ளுகிறதில்லை. நாம் அவருக்கு கீழ்ப்படிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், கீழ்ப்படியாம இருக்கும் போது ஆண்டவர் சிச்சித்து நம்மோடு கூட இருக்கிறார், திருப்பி கொண்டு வரும்படி. இதுதான் ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய மகத்துவமான ஒரு காரியம். ஆக சோர்ந்து போகக்கூடாது. சில சமயத்தில் ஆண்டவர் என்னை விட்டு விலகி போகிறாரோ, ஆண்டவர் என்னை விட்டு தூரமாய் போய் விடுகிறாரோ என்று சொல்லி நினைக்காதிருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் இம்மானுவேல். அடிக்கடி
நான் எண்ணி பார்ப்பது என்னுடைய மூத்த சகோதரன் சுசி அண்ணன் என்னை வளர்த்த விதம். என்னுடைய குடும்பங்களிலே அவருக்கு நான் 3 தம்பிமார், ஒரு தங்கச்சி தங்கமான தங்கச்சி, எதுவும் தப்பு பண்ண மாட்டாள், அதனால் அவளுக்கு அடி கிடைக்காது. ஆனால் 3 தம்பிமார் எங்களை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர்கள் ஊழியத்துக்கு போவார்கள். அவர்கள் ஊழியத்திலிருந்து திரும்பி வந்தால் நாங்கள் எல்லாரும் இன்னொரு இடத்துல, அவருக்கு பிடிக்காத ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்போம். ரொம்பவும் கஷ்டப்படுவார். ஆனால் அண்ணன் அன்பாக இருப்பார், மிகவும் அன்பாக பேசுவார், நடத்துவார், ஆண்டவரை பற்றி சொல்லுவார். ஆனால் ரொம்பவும் தப்பு பண்ணிட்டோம் என்று சொன்னால், தம்பி ரூமுக்குள்ள போய் என்று சொல்லுவார். அந்த ரூமுக்குள்ள போ என்று சொன்னாலே எங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் என்று தெரியும். அங்கே எங்களை கண்டிப்பார், எங்களை திருத்துவார். ஓகே. ஆனால் வெளியே வந்த உடனே அங்கே அடிப்பார். அடித்து விட்டு வெளியே வந்து தண்டிச்சு வெளியே வந்த உடனே எங்களோட தோள் மேல் கை போட்டு வெளியே வருவார். எனக்குள்ளே கஷ்டமாயிருக்கும், அடித்தது நீ, வெளியே வரும்போது தோள் மேலே கை போட்டு நல்ல பிள்ளை மாதிரி வெளியே வருகிறாயேன்னு சொல்லி நான் உள்ளத்தில் எண்ணுவதுண்டு. ஆனால் அவர் கண்டிப்பார், நான் திருந்த வேண்டும் என்பதற்காக. ஆனால் அதற்காக அவர் என்னுடைய உள்ள அன்பை அவர் ஒரு நாளும் அவர் மறுக்கவே இல்லை. இதுதான் என்னுடைய அண்ணன் என்னை வளர்த்த விதம். ஒரு சகோதரனை என்னை வளர்க்கிறார் என்றால், நம்முடைய பெற்றோர்கள் நம்மை வளர்க்கிறது எவ்வளவு அன்பு கூர்ந்தார்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது தகப்படும் தாயை போல. He stays with us as like our father, not like a neighbor or a stranger or a friend. No, ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். நண்பர்கள் சில பேர் இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர் சில பேர் பேசலாம், ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஏசாயா பார்க்கிறார், என்னோடு கூட எப்படி ஆண்டவர் இருக்கார், எனக்கு மேல கோபமாக இருந்தீர், ஆனாலும் நீர் என்னை தேற்றுகிறீர் என்று சொல்கிறார். முதலாவது சத்தியம். இரண்டாவது சத்தியம் என்ன? 2வது 3வது வசனத்தை பாருங்கள். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே என் ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். முதலாவது, God is with us, God is control, God is with us. That is the first truth. We come and thank God for him, to him. Second, God saves us at all times and becomes our strength. ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், அவரே நமக்கு பலம் உள்ளவனாய் இருக்கிறார். God redeems us, saves us, delivers us from every time when we are in the difficult time. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மறைவான கண்ணிகளுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். சில கண்ணிகள் நமக்கு தெரியும், சில கண்ணிகள் நமக்கு தெரியவே தெரியாது. பறவைகளுக்கு முன்பாக வலையை விரிப்பது விரிதா என்று ஞானி சொல்லி இருக்கிறார். நமக்கு முன்பாக ஒரு தப்பு ஒரு கண்ணி இருக்கிறது என்றால் நாம் தப்பி போவதற்கு வழி பார்ப்போம். ஆனால் நமக்கு தெரியாமல் ஒரு கண்ணி இருக்கும் என்றால் அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இங்கே ஏசாயா சொல்லுகிறார், தேவன் எனக்கு பலனும் கிருபையுமாய் இருக்கிறார், அவரே என்னை ரட்சிக்கிறார், அவரே எனக்கு பலனாய் இருக்கிறார். Whenever we come to the point, Lord, I need your deliverance, I need your redemption, I need your salvation, ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது, விடுதலை கர்த்தருடையது. ஆண்டவர் தான் நம்மை விடுதலையாக்க முடியும், வேறு யாரும் விடுதலையாக்க முடியாது. ஆண்டவரை சொல்லி இருக்கிறார், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். வேற யாரும் நாம விடுதலையாக்க முடியாது. Only Christ can deliver us. அவர் தான் நமக்கு பலன். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவரே நமக்கு பலனும், ஆண்டவரே நமக்கு ரட்சிப்புமாய் இருக்கிறார். நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசித்து பார்த்தால், இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சோதனைகளிலே, இக்கட்டுகளிலே ஆண்டவரை தேடாதபடிக்கு சீரியரையும் எகிப்தியரையும் பெலிஸ்தியரையும் அவர்கள் தேடினார்கள். ஆண்டவர் அதை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டார்.
எகிப்தியரின் மூலமாக, ரதங்களின் மூலமாக, குதிரைகளின் மூலமாக தங்களுக்கு விடுதலை வரும் என்று அவர்கள் போனார்கள். ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், குதிரைகளிலிருந்து எங்களுக்கு ரட்சிப்பு வரவில்லை, ரதங்களிலிருந்து ரட்சிப்பு வரவில்லை, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ரட்சிப்பு. When we come to the point, Lord, I need your salvation, I need your redemption, I need your deliverance, I need you, God is there, God will deliver us. இதுல என்ன சொல்லுகிறார் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். கிணறுகள் இந்த நம்ம காலத்தில் இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கிணறு என்றால் ஏதோ ஒரு அதிசயமான ஒன்று என்று எண்ணுகிறேன். ஸ்டில் ஐ ரிமெம்பர் ஒன் டைம், ஐ திங்க் மரிய ஜான் அவங்களுடைய ஊருக்கு போன பொழுது அவங்களுடைய அப்பாவுடைய வயலில் ஒரு பெரிய கிணறு, அதில் குதித்து விளையாண்ட அந்த அந்த வீடியோ ஒரு 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 10 seconds ஆர் 15 செகண்ட் வீடியோ அனுப்பியிருந்தார். அதில் அந்த 15 செகண்டில் அந்த அந்த கிணறு நிரம்பி இருந்தது. அதில் விழும்போது அந்த சந்தோஷம் இருக்கிறது, அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த 15 செகண்ட்ல இருந்தது. ஒருவேளை அங்கே இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார். கிணறு என்பது தண்ணீர் மொள்ளக்கூடியது, நமக்கு அந்த பிரச்சனை டேப்பை திறந்துடும். ஆனால் கிணறு என்பது சில சமயத்தில் வற்றி போகக்கூடியது. எல்லா கிணறுகளும் எப்பொழுதும் தண்ணீர் கொடுப்பதில்லை, சில சமயம் கிணறுகள் வற்றி போகும். ஆனால் ரட்சிப்பின் ஊற்றுகளில், கிணறுகளிலிருந்து என்ன செய்வோம், நாம் தண்ணீரை கொண்டு வருகிறோம், தண்ணீரை மகிழ்ச்சியோடு கொண்டு வருகிறோம். 2001 ஒரு மிஷனரி மிஸ்டர் போவஸ் லாட்டின் அமெரிக்காவிலே போய் அவர் ஊழியம் செய்தார். அவருடைய ஒய்ஃப் வெரோனிகா, அவருடைய கை குழந்தை, 3 பேரும் அந்த இடத்திலிருந்து ஊழியம் செய்தார்கள். வெரோனிகாவும் அந்த குழந்தையும் அந்த ஊழிய ஸ்தானத்தில் அவர்கள் இருந்தபோது வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டு அவர்கள் அங்கே மரித்து போனார்கள். ஒரே வாரத்தில் ஊழியத்திற்கு போன அவர் வந்து அந்த 2 பேரையும் அவர் அடக்கம் பண்ணின பின்பு போவர் வந்து திரும்பவும் ஊழியத்துக்கு போய் பிரசங்கம் பண்ண போனார். அப்பொழுது அங்கே இருந்த அந்த மக்கள் எல்லாரும் கேட்டார்கள், மனைவியை பறிகொடுத்துட்டு பிள்ளையை பறிகொடுத்துட்டு எப்படி ஒன்னால ஊழியம் செய்ய முடிகிறது என்று சொல்லும்போது அவர் சொன்னாராம், என்னை விடுவிக்கிறவர் என் தேவன், என்னை காக்கிறவர் என் தேவன், அவர் தினந்தோறும் அவருடைய வீட்டிலிருந்து நான் வந்து மகிழ்ச்சி என்கிற வீட்டிலிருந்து அந்த ரட்சிப்பிலிருந்து நான் எடுத்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி சொன்னதாக நான் வாசித்தேன். அருமையான சகோதரி சகோதரியே, நாம் ஆண்டவரை பின்பற்றும் போதும் அவருக்கு முன்பாக முரண்டு பிடிக்கும் போதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவது, நாம் கஷ்டப்படும் பொழுது, துன்பப்படும் போது, இடுக்கங்களிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அதனால தான் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தவர்கள். இரண்டாவது சத்தியம். மூன்றாவது சத்தியம் என்ன? 4வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க பார்ப்போம். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை எல்லாம் ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். சீயோனில் வாசமாய் இருக்கிறவர்களை சத்தமிட்டு கெம்பேரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே இருக்கிறார். 5வது வசனம் 3வது உண்மை சத்தியம். அவர் மகத்துவமான காரியங்களை செய்தார். ஏன் ஆண்டவரைக்கு நாம் துதிக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம்? நாம் ஆண்டவரை பின்பற்றினாலும் சரி, முரண்டு பிடித்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை சிற்றி திருப்பி கொண்டு வருகிறார். நாம் எந்த இக்கட்டு இருந்தாலும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். 3வது, ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? தேவன் நமக்கு மகத்துவமான காரியங்களை செய்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறார், இஸ்ரேல் ஜனங்களினுடைய வாழ்வை பின்னிட்டு பார்க்கிறார். கர்த்தர் எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்தார். ராஜாக்களின் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ராஜாக்களுடைய வரலாறை வாசித்து பார்த்தால், மெஜாரிட்டி பெரும்பான்மையான போர்கள் எல்லாரையும் ஆண்டவரே செய்வார். பெரும்பான்மையான போர்களில் அவர்கள் ஒன்றுமே செய்வதில்லை, பயந்து அவர்கள் போகும்போது கர்த்தர் செய்வார்.
கர்த்தர் அற்புதமான மகத்துவமான காரியங்களை ஆண்டவர் செய்தார், ஏராளமான காரியங்களை செய்தார். இஸ்ரேல் ஜனங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதங்களை செய்தார். ஒரு உதாரணம், செங்கடலை பிரிப்பது என்பது இயற்கைக்கு அடிப்படையே உகந்ததல்ல. யாரும் அதை ஏற்றுக்கொள்ள. ஒரு கடலை பிரிப்பது, ஒரு கோலை நீட்டனுடனே கடலை பிரிப்பது சாத்தியமா? முடியாது. மனிதர்கள் சொல்லால் முடியாது. தெய்வத்தாலே முடியும், ஆண்டவராலே முடியும். வழி இல்லாத இடத்திலே வழியை உண்டாக்கின ஆண்டவர் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். அதற்கு பின்பு அவர்கள் பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள். அந்த துதித்த ஒரு வசனம் வருகிறது, தேவன் மகத்துவமானதை செய்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மகத்துவமானவைகளை செய்கிறார். ஆகையால் அவரை நன்றியோடு கூட நாம் துதிக்கிறோம். மூன்று காரியம். முதலாவது, ஆண்டவரை பின்பற்றினாலும் பின்வாங்கி போனாலும் ஆண்டவர் நம்மை கைவிடுகிறதில்லை, நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கஷ்டப்படும் போது, துக்கப்படும் போது, நாம் கண்ணிலே இருக்கும் போது, இடுக்கண்களில் இருக்கும் போது ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார். மூன்றாவது, தேவன் நமக்கு மகத்துவமான காரியங்களை செய்கிறார். அநேக சமயத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் எண்ணி பார்க்கிறேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு 15 வயது. 15 வயதிலே தான் நான் உண்மையாக ஆண்டவரை நான் நேசிக்க ஆரம்பித்தேன். 15 வயதிலே நான் வரும்பொழுது, இப்பொழுது பிரசங்கம் பண்ணுகிறேனே, நானே என்னுடைய குடும்பத்தில் வேத புத்தகத்தை கிழித்து அதுக்கு மேலே நின்று ஆடினவன் தான். அந்த அளவிற்கு ஆண்டவருக்கு எனக்கு தூரமாக இருந்தது. இந்த 15 வயதிலிருந்து இந்த 63 வயது வரை ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவரோடு நான் வாழ்கிறேன். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு பின்வரும் மகத்துவமான காரியங்களை ஆண்டவர் எனக்கு செய்கிறார். மகத்துவமான காரியங்கள், நான் எண்ணி பார்க்க முடியாத மகத்துவமான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கும்போது நம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. 3 காரியங்கள். நம்மோடு கூட தேவன் இருக்கிறார், நமக்கு விடுதலை செய்கிறார், நமக்கு மகத்துவமான காரியங்களை செய்கிறார். சரி, இந்த 3 காரியங்களும் ஆகிவிட்டது. சரி, இதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், முதலாவது, தேவன் நம்மோடு கூட இருப்பதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? Let us trust him without fear. தேவன் நம்மோடு கூட இருப்பதனாலே அவரிடத்திலே நாம் பயம் இல்லாதபடி விசுவாசிக்க வேண்டும். நம்மை கைவிடாத ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவரை நம்புவதிலே நாம் பயப்படவே வேண்டாம். பயமும் விசுவாசம் ஒரே இடத்திலே வாசம் பண்ணுவதில்லை. ஒன்று பயம் இருக்கும், இல்லது விசுவாசம் இருக்கும். ஒன்று வெளியே போக வேண்டும். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறது படினாலே பயத்தை நாம் என்ன செய்வோம்? தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறோம். இம்மட்டுமாய் உங்களை நடத்தி இருக்கிறார். இம்மட்டுமாய் நடத்தினவர் உங்களை கைவிடவே மாட்டார். அதிலே உறுதியாயிருக்கும். இரண்டாவது, தேவன் நம்மை ரட்சிக்கிறார். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை துதித்து பாடி அவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். We intentionally and sing to the Lord with joyful songs and music. Worship the Lord. நம்முடைய குரல் எப்படி இருக்கோ அதை பத்தி ஆண்டவர் கவலைப்படலை. நம்ம எந்த நோட்ல பாடுறோம்னு சொல்லி ஆண்டவர் அதை பத்தி worry பண்றதில்லை. ஆனா தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்திலிருந்து அந்த ஆனந்த கீதம் இருக்கிறதே, அந்த ஆனந்த கீதம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்க வேண்டும். நான் சொன்னேனே, செங்கடலை பிரிந்த பின்பு அடுத்த அதிகாரத்தில் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடி துதிக்கிறார்கள். God is with us, so let us trust him without fear. God saves us, so we continue to worship our God. And God has done great things in our life, so what? Let us proclaim God's wonderful things to the world. அவருடைய மகத்துவமான காரியங்களை அறிவிக்க வேண்டும். மகத்துவமான காரியங்களை அறிவிக்க வேண்டும். சமீபத்தில் நான் ஆண்ட்ரூவோடு கூட நான் பேசிக்கொண்டிருந்தேன் பிரேயர் வாக்கில். அதில் பேசிக்கொண்டிருந்த போது அவர் சொன்னார், ஆண்ட்ரூ என்னிடத்தில் கேட்டார்,
ஒரே ஒரு கேள்வி கேட்டார். பாஸ்டர், நீங்க உங்களுடைய சபையில எத்தனை பேர் ஆண்டவர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு, இந்த உலகத்துல ஆண்டவர் அறியாதவர்களுக்கு சொல்றதுல தைரியமா சொல்றவங்க எத்தனை பேருன்னு கேட்டார். ஒரு சிம்பிள் கொஸ்டின். எனக்கு தெரியல, நான் பொதுவாக எங்கள் சபையில் உள்ள எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நான் தான் சொன்னேன். உங்களை நம்பி தான் நான் சொன்னேன். ஆனால் அவர் என்கிட்ட கேட்டார். ஏன்னா அவர் சொன்னார், இட்ஸ் வெரி ரேர் டு see the people to proclaim what God has done to the people in the world. சபையில் வந்து சாட்சி சொன்னா ரொம்ப வேகமா வந்து சாட்சி சொல்லுவாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட்டம் தெரிஞ்சவங்க, they understand. But going to tell the people the wonderful things God has done, that is the call of God. Chapter 12. ஜனங்களுக்குள்ளே பூமி எங்கும் அறிவீங்கள். அதுதான் நாம் ஆண்டவருக்கு செய்யக்கூடியது. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நாம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். Let us trust God, let us worship God, let us proclaim God. இந்த மூன்று காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். மூன்று காரியத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். How does he work with the faith? ஆண்டவர் நமக்கு எப்படி நன்மை உள்ளவராக இருக்கிறாரோ அதே மாதிரியாக ஆண்டவர் நம்மை மற்றவர்களுக்கும் பிரதிபலிக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் போதும், நம்மை விட்டு பிரியும் போதும், நாம் அவரை விட்டு பிரியும் போதும் தேவன் நம்மோடு கூட இருப்பது போல மற்றவர்களுக்குள்ள உறவிலும் நாம் அப்படி இருக்க வேண்டும். சில சமயத்தில் உறவுகள் என்பது கன்வீனியன்ட் கிடையாது. It is not based on the issue or time. No, the relationship is based on God's principle and images. Whether some people with us, some people may not with us for some time, but let us be with them. That is the caring attitude. Let us appreciate people, what they have done. Let us help them to deliver, to experience God's salvation. Let us share our stories, faith stories with each other. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கும் நாம் மூன்று காரியம் நான் மீண்டும் சொல்லுகிறேன். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களை ரட்சிக்கிறார். தேவன் உங்களுக்கு மகத்துவமான காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவரிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை பற்றி பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். When we have do this, the faith really works, supports and can. இந்த அரிப்பின் பண்டிகையிலே ஆண்டவரை நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். பாவியான நம்மை, அக்கிரமத்திலே இருந்த நம்மை, சாவுக்கு குறிக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் விடுதலை செய்து மன்னித்து தம்முடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். என்ன செஞ்சாலும் ஆண்டவர் திருத்தி கொண்டு வருகிறாரே. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நீதியை பார்த்தவர் நன்மை செய்யல, நம்முடைய கிருபையினாலே நமக்கு மகத்துவமான காரியங்களை செய்கிறார். இவருக்காக நாம் வாழ வேண்டும். இந்த ஆண்டவர் பராமரிக்கிறவர், நாம் பராமரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்வது எளிது, இயேசுவின் பிள்ளைகள் என்று வாழ்வது மிகவும் முக்கியமானது. அது கடினமானதல்ல, மிகவும் முக்கியமானது. ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன் நாம். ஆண்டவரே, எனக்கு நீர் இப்படி இருக்கிறீர், உமக்கு நான் நன்றி. நான் உம்மிடத்தை நேசிக்கவும், அன்பு கூறவும், துதிக்கவும், அறிவிக்கவும் எனக்கு கிருபை தாரும். நீர் என்னை பராமரிப்பது போல நான் மற்றவர்களை பராமரிக்க எனக்கு உதவி செய்யும். யூதா நிருபத்தில் ஒரு நிறைய ஓல்ட் டெஸ்டமென்ட் ரெஃபரன்சஸ் வருகிறது. அதில் காயினை பற்றி வரும். நீங்கள் ஒரு அதிகாரம் தான், 25 வசனம், வீட்டில் போய் வாசிங்க. காயினை பற்றி வரும். இந்த காயினை பற்றி ஏன் வருதுன்னு சொன்னா, அவன் தன்னுடைய சகோதரனுக்கு உத்தரவாதம் இல்லாதபடி வாழ்ந்தான். Cain did not care for his brother. That's the only reason in the last time many people come with the spirit of Cain அப்படின்னு சொல்லி அங்கே யூதாவில் நம்ம படிப்போம். பராமரிக்கும் ஒரு தெய்வத்தினுடைய பிள்ளைகளாக, கூட்டமாக ஆண்டவர் இந்த அர்ப்பின் பண்டிகையிலே நம்மை நடத்துகிறார். பராமரிக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பராமரிக்கும் பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். Are you willing to trust
worship, declare God's wonders? Are you willing to care for one another? Because our faith is inspired by Christ likeness. Christ likeness. கிறிஸ்துவின் சாயலிலே நம்முடைய விசுவாசம் அது உருவாக்கப்படுகிறது, அலங்கரிக்கப்படுகிறது. So think about it and commit our lives back to God. கம்யூனியனுக்கு வரப்போகிறோம். ஆண்டவருடைய நற்கரணைக்கு வரும்போது, ஆண்டவரே உம்முடைய பந்தியிலே பருகும்போது உம்முடைய சாயலினாலே என்னை மாற்றும் சுவாமி என்கிற ஜெபத்தோடு வருவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை தேடி கண்டுபிடித்து சிட்சித்து திருப்பி கொண்டு வருகிறேன். எங்களை கைவிடாத தேவன். நீர் எங்களை ரட்சிக்கிற தேவன், விடுதலை செய்கிற தேவன். நீர் எங்களுக்கு பெரிய மகத்துவமான காரியங்களை செய்கிற தேவன். உம்முடைய சமூகத்தில் நன்றியோடு கூட வருகிறோம். எங்களுடைய விசுவாசத்தை வைக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். மட்டுமல்ல சுவாமி, உம்முடைய நற்செய்தியை, உம்முடைய நன்மைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பராமரிப்பது போல நாங்களும் ஒருவர் பராமரிக்கும் கிறிஸ்துவின் சிந்தையை எங்களுக்கு தாரும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.